நான் ஒரு கவிதையை சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக அந்த கவிதையை நான் அப்படியே சொன்னால் அந்த வார்த்தை கொஞ்சம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளோ தடித்த வார்த்தைகள் வேணுமான்னு, அப்படியான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனால் இவர் பேசினதை கேட்ட உடனே இதுவே மிக மெல்லிய வார்த்தை அப்படிங்கிறத நான் உணர்றேன். இந்த கவிதை காயங்களால் மறைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு முற்ற முழுக்க பெண்களை பற்றிய ஒரு உலகளாவிய பார்வை உள்ள, உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்களை பற்றிய கவிதை தொகுப்பு. அதில் ஒரு பெண் கதறுகிறாள். இப்படி பேசுகின்ற சேலம் மணிகண்டனை போல் பேசுகின்றவர்களுக்கான ஒரு வார்த்தை. நான் இந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் நேரலையிலேயே. இந்த மடையன்களுக்கு உண்மை தெரியாது. அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களின் வாயில் இருந்து எல்லா வகையான பொய்களும் வருகின்றன. பெண்களின் மீது அவர்களுக்கு துளியும் மரியாதை இல்லை. சிறுபிள்ளைத்தனமான மனநிலையில் உள்ள அவர்கள் மிக மோசமானவர்கள் அப்படின்னு பெண்களின் குரலாக காயங்களால் மறைக்கப்பட்டவர்கள்ங்கிற இந்த புத்தகத்தில் ஈரான் நாட்டிலிருந்து ஒரு பெண் எழுதுகிறாள் என்றால் பெண்களின் வலி எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படிப்பட்ட வலியை உணர்ந்து அவர்கள் சொல்லாமலே கூட அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பவர் தான் எங்களுடைய தலைவர், நம்முடைய திராவிட மாடல் முதல்வர்ங்கிறதுக்கு நேற்று 2 விஷயம் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில். ஒன்று சமூக நீதியின்படி நடந்தது, இன்னொன்று சட்டமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதியின்படி நடந்தது. சமூக நீதியின்படி தோழி சல்மா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக அருமையாக களப்பணி ஆற்றி கொண்டிருப்பவர். களப்பணி ஆற்றுவதை தவிர சிந்தனையின் மூலமாக புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மையினர் இனத்தை சார்ந்த தோழி சல்மாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது சமூக நீதிக்கான ஒரு முன்னெடுப்பு. அதை இவர்கள் செய்கிறார்களா? அது ஒரு கேள்வி. அடுத்தது நீதிமன்றத்தின் மூலமாக நீதி என்பது 157 நாளில் ஒரு சட்டத்தை வழக்கை நிறைவு செய்து ஒரு நீதியை நேற்று பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பது எப்படிப்பட்ட உயர்வு! தமிழ்நாட்டு காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? தமிழ்நாட்டு காவல்துறை அந்த வழக்கை முடிப்பதற்காக எத்தனை சான்றுகளை கொடுத்தது. தினசரி அந்த வழக்கு விசாரணை நடந்தது. அதை தவிர 29 சாட்சியங்கள், 75 சான்று ஆவணங்கள், 157வது நாளில் தீர்ப்பு என்பது எப்படிப்பட்ட சாதனை!